வெல்கம் டு எம்கேவி ஃபேமிலி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் மதியானம் சாப்பாடு தேங்காய் பால் பிரிஞ்சி செய்யலாம் சிம்பிளாக அப்படின்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பித்தேன். சரி, அது ஒரு ரெசிபி எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் இப்படி தான் செய்வேன். அதனால் உங்களுக்குமே இது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடணுன்னு நினச்சேன். அதனால தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். பாருங்கள், ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எப்படி செய்வீங்கன்னு தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். ஓகேங்களா? ஒரு குக்கர் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பட்டை லவங்கம் எல்லாம் வச்சுருந்தேன். அது கொஞ்சம் போட்டேன். அப்புறம் கொஞ்சமாக சோம்பு போட்டுட்டேன். சோம்பு வாசனைக்கு நல்லாயிருக்கும். அதுவுமே சோம்பு போட்டுட்டு 3 பச்சை மிளகாய் போட்டேன். 3 பச்சை மிளகா லைட்டாக கீரி தான் போட்டேன். 3 பச்சை மிளகா. அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டேன். காரம் ரொம்ப வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் 3 பச்சை மிளகா போட்டேன். உங்களுக்கு காரம் நீங்கள் நிறையா சாப்பிடுவீங்கன்னா போட்டுக்கலாம், எக்ஸ்ட்ராவே பச்சை மிளகா போட்டுக்கலாம். ஏன்னா அது நல்லா தான் இருக்கும். எனக்கு காரம் கம்மியாக தான் வேணும் அப்படின்னால போட்டேன். ஏன்னா பாப்பாவும் சாப்பிடுவேன். இந்த வெயிலுக்கு ரொம்ப போட முடியாதுனால கம்மியாக 3 பச்சை மிளகா போட்டேன். நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அப்போ தான் அரைச்சோம். ஆல்ரெடி காலி ஆயிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எல்லாத்துக்குமே நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி பிரிஞ்சிக்கெலாம் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன். மொத்தமே ஒரு 3 வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப வெங்காயம் எடுக்கல, 3 வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துகிட்டு அதுவுமே போட்டுக்கிட்டேன். 3 வெங்காயம். தக்காளி ஒரே ஒரு தக்காளி தான் போட்டுட்டேன். ரொம்ப தக்காளி யூஸ் பண்ணலை. ஏன்னா இது ரொம்ப தக்காளி யூஸ் பண்ணால் கலருமே மாறிடும், டேஸ்ட்டுமே வேறு மாதிரி இருக்கும். அதனால ரொம்ப தக்காளிலாம் போடலை. உங்களுக்கு தக்காளி வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். தக்காளி வேணான்னா அது ஒரு ஆப்ஷன் தான். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் நான் அரைச்சி வச்சுட்டேன். ஆல்ரெடி கொஞ்சம் தேங்காய் எடுத்து அது அந்த தேங்காய் பால் அதுலேருந்து எடுத்துகிட்டு இப்போ நான் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுவேன். அப்போ பால் எவ்வளோ வருதோ அந்த பால் கொஞ்சம் ஊற்றிட்டு மீதிக்கு தண்ணி ஊற்றிப்பேன். எனக்கு 1.5 டம்ளர் 1.25 டம்ளருக்கு தேங்காய் பால் வந்துச்சு. ஊற்றிட்டேன். நான் மொத்தம் 2 டம்ளர் அரிசி போட்டதுனால ஒரு 5 டம்ளர் தண்ணி ஊற்றினேன். ஏன்னா 1க்கு 2.5 கணக்கில் 5 டம்ளர் தண்ணி ஊற்றினேன். 1.25 தேங்காய் பால் வந்துச்சு. அப்புறம் அரிசி ஊற வச்சுருந்த தண்ணி அதுவே ஊற்றிக்கிட்டேன், மீதி தண்ணி. ஏன்னா அரிசி நான் நம்ம நல்ல தண்ணியில் தானே ஊற வைப்போம். அது நல்லா ஊறி அந்த தண்ணி யூஸ் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அந்த தண்ணியுமே ஊற்றிட்டு நான் தேவையான அளவு உப்பு போட்டுட்டேன். உப்பு போட்டுட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நல்லா கொதி விட்டுட்டேன். அரிசி ஊற ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சேன், அவ்வளோதான். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அரிசியுமே போட்டாச்சு. ஊற வச்ச அரிசி அது போட்டாச்சு. அந்த தண்ணி ஊற்றுறப்போ அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். எப்பயுமே பொங்கலுக்குமே நான் அப்படி தான் செய்வேன். அதே மாதிரி தான் பண்ணேன். கொஞ்சம் கொதித்ததுக்கப்புறம் உப்பு போட்டு கொதித்ததுக்கப்புறமா அரிசி போட்டுட்டு அதையுமே நல்லா கிண்டி விட்டுட்டு விசில் விட்டுட்டேன். எங்களது ஒரு 6 விசில் வரணும். ஏன்னா அந்த விசில் டக்கு டக்குன்னு வந்துடும். 6 விசில் வந்ததுக்கப்புறம் நல்லா சாப்பாடு உதிரி உதிரியாக வந்துச்சு. டேஸ்ட்டும் நல்லா தான் இருந்துச்சு. ரொம்ப காரம் போடலை. எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் செஞ்சு சாப்பிட்டோம். சிம்பிளாக ஒரு ரெசிபி, அவசரமாக செய்கிற ஒரு ரெசிபி இது. செஞ்சு சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. நீங்களும் எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லிட்டு அதையுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானுமே தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நான் இப்படி தான் செய்வேன், அதனால் நான் செஞ்சேன். சிம்பிளாக அந்த அவசர சமையல் மாதிரி இது ஒரு சமையல். நீங்கள் எப்படி செய்வீங்கன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள், அப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? முடிஞ்சால் வீடியோவை யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய். டாடா.